மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி தனித்தொகுதி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் 6,04,439 வாக்குகள் பதிவானது. வாக்குப்பதிவான மின்னணு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் ஏவிசி பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தனித்தனியாக ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் படை உள்ளிங்க 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்குப்பெட்டிகள் உள்ள ஸ்ட்ராங் ரூமை சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களை வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் பார்க்கும் வகையில் சிசிடிவி கேமரா பதிவுகள் LED டிவி மூலம் பார்வைக்காக ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்த தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளரும் சீர்காழி தனித்தொகுதி வேட்பாளருமான கோபிநாத் சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்வையிட்டார். அப்போது வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள கணினிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களின் நேரங்கள் மாறுபட்டு காட்டியது. டிஸ்பிளேயில் ஒரு நேரமும் உள்ளே இருக்கும் கேமராக்களில் வேறொரு நேரமும் ஓடிக்கொண்டிருந்தது. சீர்காழி, பூம்புகார் தொகுதிகளின் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறைகளின் பின்பக்க கேமராக்கள் சுமார் 3 மணி நேரம் பின்தங்கி ஓடியது குறித்து அதிகாரிகளிடமும் கண்காணிப்பு கேமரா தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் கேள்வி எழுப்பிய போது அலட்சியமாக பதிலளிப்பதாக போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் தவக சீர்காழி தொகுதி வேட்பாளர் கோபிநாத் மற்றும் அதிமுக, பாமக முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சீர்காழி தேர்தல் நடத்தும் அலுவலர் தொடர்பு கொண்டபோது மாவட்ட தேர்தல் அலுவலர் கேட்க வேண்டும் என்று கூறியதால் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்தின் செல்போனை தொடர்பு கொண்டபோது செல்போன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்ததால் தங்கள் புகாரை யாரிடம் போய் சொல்வது என்று அங்குமுதிர்ந்து நடத்தும் முதல் நடுவைய சவிதா மமிதா அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நேற்று மாவட்ட ஆட்சியர் வந்தபோது ஏஜென்ட்டுகள் செல்போனில் பயன்படுத்திய நிலையில் இன்று கேமரா குளறுபடியானதால் செல்போன் பயன்படுத்த தடை என்று புதிய கட்டுப்பாடு விதிப்பதாகவும் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள குளறுபடிகளை களைய உடனடியாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். நான் சீர்காழி சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர், மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர். சிறப்பான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது. வெற்றிகரமாக தமிழக மக்களும் 3 தொகுதி வாக்காளர் மக்களும் வாக்களித்தார்கள். வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஏவிசி கல்லூரி, மன்னமந்தல் ஏவிசி கல்லூரியில் வாக்குப்பெட்டியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. அதை பார்க்குற விதமாக 5 நபர்களை அந்தந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அமைச்சிருக்காங்க, வேட்பாளர் அமைச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக நான் மார்னிங்கும் வந்தேன். ஈவினிங் வந்த சூழ்நிலையில் யதார்த்தமாக கம்ப்யூட்டரை செக் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே டிஃப்ரெண்டான டைம். டிஸ்பிளேயில் ஒரு டைம் ஓடுது, உள்ள கேமராவில் ஒரு டைம் ஓடுது. அதை உன்னிப்பாக கவனிக்கும் போது பார்த்தாதான் கேமராக்கள் எல்லாமே 3 மணி நேரம் பின் சைடு, பேக் சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 17.20னா ஃப்ரண்டில் ஓடுறது 20 ஓடுது. இது மாதிரி ஓடிட்டு இருக்கும் போது நாங்கள் கேள்விகள் கேட்டோம். எந்த அதிகாரிகளும் வரல. டெக்னீஷியன்கிட்ட போய் கேட்கும் போது இது டெக்னீஷியன் ப்ராப்ளம், ஒரு சைடு இன்வெர்டரில் ஓடுது, ஒரு சைடு கரண்ட்டில் ஓடுது, அதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஈஸியாக அந்த பதிலை சொல்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்தது கண்ட்ரோல் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் போய் அங்கே செக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கண்ட்ரோல் ரூமை போய் பார்க்கும் பொழுது குறிப்பாக சீர்காழி தொகுதியும் பூம்புகார் தொகுதியும் வாக்குப்பெட்டிகள் வைக்கக்கூடிய பேக் சைடு, அதாவது பேக் சைடு குறிப்பாக 3 மணி நேரம் டிஃப்ரெண்டாக பேக் சைடு ஃபுல்லாக கேமரா மாறி மாறி டிஃப்ரெண்டாக ஓடிட்டு இருக்கு. இதை கேள்விகள் கேட்கும் போது அங்கே உள்ள தாசில்தார் அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது உத்தரவு மேலே இருந்து சொல்லணும், எங்களுக்கு லைவாக காமிங்க, நாங்கள் யாராவது ஒருத்தவங்க போய் நிற்கிறோம், இல்லை காவல்துறை யாராவது ஒருத்தவங்க போய் அங்கே நிற்கட்டும், அப்போ தான் லைவ் தெரியும், இல்லை மேலே இருந்து எங்களுக்கு வரும்னு சொல்லும் போது ஆர்டிஓ, சீர்காழி ஆர்டிஓவை தொடர்பு கொள்கிறோம். சீர்காழி ஆர்டிஓ என்ன சொல்கிறாருன்னா, இது நான் முடிவு பண்ண முடியாது, கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் கலெக்டரோட ஃபோனுக்கு தொடர்பு கொள்கிறோம். நாட் ரீச்சபிளில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய இந்திய தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியரை அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது தாசில்தாரையோ ஆர்டிஓவையோ நாங்கள் தொடர்பு கொண்டா மேல் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த அதிகாரிகளோட தொலைபேசி எண்ணும் எந்த விதமான தொடர்புலையும் இல்லை. இதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே என்ன நடக்குது, மயிலாடுதுறை சட்டமன்ற 3 தொகுதியிலையும் என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியாகவே தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியில் நடக்கக்கூடிய தேர்தல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் ஏஜென்ட் யாருமே
மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வருது. நேற்று நடந்த கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார் கூட்டத்தில் கூட எங்கள் வேட்பாளர்கிட்ட யார்கிட்டையுமே மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது தொலைபேசியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த இஷ்யூ நடந்த பிறகு நீங்கள் யாரும் தொலைபேசியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளை கேட்கும் பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு தனி சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி சட்டங்கிற மாதிரி இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலவரம் இருக்குது. குறிப்பாக பேக் சைடு இருக்கிற கேமராக்கள் நேரங்கள் தாமதமாக பின்தங்கி ஓடுகிறது. அதற்கு சரியான தீர்வு கொடுங்க. நன்றி, வணக்கம்.